98 தொடணும் அப்படிலாம் யோசிக்காத. 98 நம்மளால தொட முடியாதுப்பா. இருந்தா தானே ராஜா வரும். இல்லாம 98 போய் தொடுனா முடியாது. நான் இந்த 30 பார்த்தல, உன் பேப்பர் பார்த்தல, அடுத்த எக்ஸாம்ல 98 தொடர்றதுக்கு படிக்காத, 30 தாண்டு. ஒரு 5 மார்க் தாண்ட ஃபெயிலு தான். 98 வாங்குறான்ல, அந்த பேப்பரை பாரு. அவன் 96 வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்போவும் அவன் தான் ஃபர்ஸ்ட். ஆனா நான் சொல்றேன், நீ 30லேருந்து 35 போயிருக்க, அவன் 98லேருந்து 96 வந்திருக்கான், அவன் தோக்கறான், நீ ஜெயிக்கிற. இவ்வளவுதான் பிள்ளைகளா ஸ்ட்ராட்டஜி. யாரையும் பார்த்து மிகப்பெரிய இலக்குகள் கொள்வது அல்ல வெற்றி. உன்னுடைய எல்லையை அடுத்த 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 கட்டத்திற்கு ஏறிக்கொண்டே போவதற்கு பெயர்தான் வெற்றி. அப்படி ஏறி பழகியவர்களை எந்த சக்தியாலும் மறுபடியும் கீழே இறக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய ஒவ்வொரு படியும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய இலக்கோடு முன்னேறுவது. வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் குழந்தைகளே. ஏனென்றால் வெற்றி என்பது ருசியானது.